Hello guys, welcome to English பேச ரேடியா சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான முறையில இங்கிலீஷ் கத்துக்க போறோம். எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு கதை மூலியமா. நம்ம சின்ன வயசுல நிறைய எலி கதை, காக்கா கதை, பூனை கதை இந்த மாதிரி தான் படிச்சிருப்போம். பட் அதுல இருந்து நம்ம இன்னைக்கு இங்கிலீஷ் கத்துக்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ இங்கிலீஷை நம்ம சும்மா வெறுமே நம்ம கிராமர், ப்ரிப்போசிஷன்ஸ், டென்சஸ் இந்த மாதிரி நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம அந்த மாதிரியே போயிட்டு இருந்தோம்னா ரொம்ப போர் அடிச்சிடும் இல்லையா? ஸோ அதனால நம்ம சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணும்போது ஒரு தமிழ் கதை, ஒரு ஸ்டோரியில இருந்து நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்து ரசிச்ச ஸ்டோரியில இருந்து ஒரு இங்கிலீஷ் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னும் போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, சுவாரஸ்யமா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் இல்லையா நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். நானுமே உங்க கூட சேர்ந்து அந்த கதையில இருந்து இங்கிலீஷா டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் கதையும் படிக்கலாம், அதே சமயத்துல இங்கிலீஷும் கத்துக்கலாம். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட அந்த ஸ்டோரியை சொல்லிடுறேன், ஓகேவா? ஒரு எலி என்ன பண்ணுதுன்னா ஒரு பொந்துல போய் மாட்டிக்குது. அதை தூரத்துல இருந்து ஒரு பூனை பாக்குது. பூனை பார்த்த உடனே அது எலியை நோக்கி வருது. அதுக்குள்ள அது வந்த உடனே அந்த எலி டக்குன்னு ஒரு நிமிஷம் ரொம்ப கிளவரா ஒரு தந்திரமான ஒரு யோசனை வருது. உடனே அந்த எலி அந்த பூனையை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, உனக்கு பின்னாடி ஒரு நாய் நிக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அந்த பூனை அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுது. ஏன்னா அது உயிரை அது காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக அது வந்தைய வேலையை விட்டுட்டு அது என்ன பண்ணுது, நாய் இருக்குன்னு சொன்னோடனே பயந்து ஓடிடுது. அது ஓடினோடனே எலியும் தப்பிச்சிடுது. ஸோ இந்த விஷயத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு செகண்ட் நின்று நிதானமா நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா மூலியமா நம்ம அந்த விஷயத்துல இருந்தே தப்பிச்சு நம்ம வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை தான் இந்த எலி உங்களுக்கு இந்த கதையில சொல்லுது, ஓகேவா? ஸோ நம்மளுமே எலியோட ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுவோமா இனிமேல? ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த கதையில இருந்து நம்ம இப்போ இங்கிலீஷ் கத்துக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, வாங்க லெசன்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, த கிளவர் மவுஸ் அப்படின்னா என்ன? தந்திரமான எலி. கதை பேரு தந்திரமான எலி, த கிளவர் மவுஸ், ஓகேவா? ஸோ மவுஸ் அப்படின்றது ரேட் தான், எலி, ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க, ஒரு எலி ஒரு வலையில் விழுந்தது. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஒரு எலினா rat, ஏதோ ஒரு ரேட் தானே. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு ரேட்ன்றதால நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒரு வலையில். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம verb சொல்லணும் இல்லையா? சோ a rat விழுந்தது அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? verbல fell. a rat fell into a ஒரு வலையில் அப்படின்னா a trap அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வலைன்றது நம்ம இந்த இடத்துல அந்த மீன் பிடிக்கிற வலையை நம்ம சொல்ல முடியாது. ரேட் ஒரு பொந்துக்குள்ள போய் மாட்டிக்குது, இல்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு இதுல போய் அதோட சைஸ்க்கு அதால எங்க மாட்ட முடியுமோ அந்த இடத்துல போய் மாட்டிக்குதுன்னும் போது அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா ட்ராப் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? அப்படியே நெக்ஸ்ட் லைன் பாருங்க. சோ a rat fell into a trap. இந்த லைன் முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் லைன், அதை ஒரு பூனை அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? a cat, okay, a cat. பார்த்ததுக்கு இங்கிலீஷ்ல saw. saw எதை பார்த்ததுன்னா அதை பார்த்தது. அதை ஒரு பூனை பார்த்தது. இந்த சீனை ஒரு பூனை பார்க்குதுன்னும் போது a cat saw that. okay, a cat saw that. மற்றும் அப்படின்னா என்ன அர்த்தம்? and. மற்றும்னா and. a cat saw that and came. அருகில் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் அருகில் வா அப்படின்னு என்ன அர்த்தம்னா closer, ஓகேவா? so a cat saw that and came closer. அது கிட்ட அது வருது, it is coming closer, நெருங்கி வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதான். சோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்க அப்படியே நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம ஒவ்வொரு வேர்டையும் நம்ம கத்துக்கிறோம், ஓகேவா? சோ அதனால நீங்க நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். சோ இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சா? a cat saw that and came closer, ஓகேவா? நெக்ஸ்ட், எலி விரைவாக சொன்னது. விரைவுனா என்ன அர்த்தம்? குவிக். விரைவாக அப்படின்னா குவிக்லி அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? எலி இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே அந்த எலியை பத்தி தானே நம்ம பேசுறோம். சோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். திருப்பி அதே எலியை பத்தி பேசும்போது என்ன யூஸ் பண்ணணும்? ஆர்டிகல்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம், நான் உங்களுக்கு ஆர்டிகல்ஸ்ல சொல்லி கொடுத்தேன் இதை. சோ ஏற்கனவே நம்ம அதே சப்ஜெக்ட பத்தி பேசும்போது இந்த இடத்துல நம்ம the யூஸ் பண்ணணும், ஓகேவா? the rat விரைவாகனா என்ன சொன்னேன் இப்போ? quickly. the rat quickly சொன்னது இங்கிலீஷ்ல என்னது? said. ஓகே,
So the rat quickly said, இந்த லைன் தான் இப்ப ரொம்ப முக்கியம். இத நீங்க தான் வந்து இப்ப கன்வெர்ட் பண்ண போறீங்க, எனக்கு கமெண்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? உன் பின்னால் ஒரு நாய் இருக்கு. ஓகேவா? உன் பின்னால் ஒரு நாய் இருக்குன்னா there is a dog. ஓகேவா? ஒரு நாய் உன் பின்னால் இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்னா there is a dog. இந்த இருக்குன்றதுக்கு தான் நம்ம there சொல்லிட்டோம். there is a dog. பின்னால் அப்படின்னா என்ன அர்த்தம்? behind you. there is a dog behind you. ஓகேவா? இது வந்து அந்த நாய்க்கு வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம் அப்படின்றதுனால நம்ம இந்த இடத்துல வந்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் ஆட் பண்ணோம். ஓகேவா? so the rat quickly said, there is, இந்த there is அப்படின்றத நம்ம இப்படி எழுதலாம். there is a dog behind you. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. the rat quickly said, there is a dog behind you. ஓகேவா? ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்க. பூனை பயந்து விட்டு ஓடிவிட்டது. பயந்து விட்டு ஓடிவிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் இன் பாஸ்ட் டென்ஸ். அப்போ பூனை, இந்த இடத்துல இந்த பூனையை பத்தி தானே பேசுறாங்க. அப்ப இங்க என்னதான் யூஸ் பண்ணணும்? the cat. the cat. பயந்து விட்டுனா என்ன அர்த்தம்? பயந்துனா இங்கிலீஷ்ல என்னது? நோட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நான் மீனிங் சொல்லும் போது அதை நீங்க வந்து நோட் பண்ணேன்னா நீங்க ஒரு வேர்டையும் நீங்க சேர்த்து லேர்ன் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? the cat got scared. the cat got scared and ran away. புரியுதா? பூனை பயந்து விட்டு ஓடிவிட்டது அப்படின்றத நான் எப்படி எழுதியிருக்கேன்னா the cat got scared and ran away. இத நீங்க அப்படியே நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும் என் கூட. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு அந்த கதையில இருந்து நீங்க எப்படி நீங்க இங்கிலீஷ் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதுல நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்றது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? the cat got scared and ran away. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. எலி தப்பித்து விட்டது. இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல ஃபார்ம் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். கமெண்ட் பண்ணுங்க. யூ கேன் டூ இட், யூ கேன் கமெண்ட் இட். ஏன்னா நம்ம இத்தனை சென்டென்ஸ் பார்த்திருக்கோம். கண்டிப்பா இந்த சென்டென்ஸ் உங்களால முடியும். தப்பிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? எஸ்கேப். எஸ்கேப்க்கு பாஸ்ட் ஃபார்ம் என்ன? எஸ்கேப்ட். சோ the rat escaped. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எலி தப்பித்து விட்டதுன்னா the rat escaped from there. அங்க இருந்து தப்பிச்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? the rat escaped. அவ்வளவுதான், புரிஞ்சிச்சா? சோ இப்போ இதோட தத்துவம், அதாவது இந்த கதையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத சொல்லுவாங்க இல்லையா? சோ அதை நம்ம இப்ப பாத்துடலாமா? இப்ப நம்ம கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த சென்டென்ஸ் பாருங்க. இட் வாஸ் சேவ்டு, அதாவது அதை காப்பாத்திக்கிச்சு. ஏன்னா இட் யூஸ் இட்ஸ் பிரெயின். கொஞ்சமாவது மூளையை யோசிக்க மாட்டியா? கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ண மாட்டியா? தண்டமா மூளை அப்படியே வச்சிருக்கியா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி இல்லாம இந்த எலி வந்து தன்னுடைய மூளைய, அதாவது தன்னுடைய பிரெயினை யூஸ் பண்ணி அது தன்னை காப்பாத்திக்கிச்சு அப்படின்றதுதான். சோ இந்த கதையோட மாரல் என்ன அப்படின்னா, யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் யுவர் பிரெயின் அண்ட் யூ ஷுட் பி ஆல்வேஸ், எந்த நேரத்திலையும் நம்ம தந்திரமா செயல்படணும், ரொம்ப கிளவரா எப்பயுமே நம்ம நிறுத்தி நிதானமா யோசிக்கணும் அப்படின்றதுதான். அதே மாதிரி நீங்க வாழ்க்கையிலுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா, அதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா டக்குன்னு அதை நினைச்சு நம்ம வந்து டென்ஷன் ஆகுறது, சும்மா டென்ஷன்ல பரபரன்னு ஒரு முடிவு எடுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா நிறுத்தி நிதானமா அந்த சுச்சுவேஷன் அப்போதைக்கு மறந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க டென்ஷன்ல இருந்து ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த விஷயத்துக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கும் போதுதான் அந்த முடிவு வந்து சரியா இருக்கும். நீங்க வந்து அந்த நேரத்திலேயே அந்த முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா வந்து தப்பான முடிவுல தான் போய் முடியும். ஓகேவா? சோ கொஞ்சம் ரிலாக்ஸா மைண்டை காமா வச்சுக்கிட்டு தந்திரமாவும் முடிவெடுக்கணும். இப்போ நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிறீங்கன்னா அதை நினைச்சு அழுவாம கஷ்டப்படாம அந்த விஷயத்துல இருந்து, அந்த பிரச்சனைல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்றத பத்தி கொஞ்சம் கிளவரா பிரெயினை யூஸ் பண்ணி திங்க் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த எலி வந்து நம்மளுக்கு இந்த கதையில சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி ஸ்டோரிஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல வி வாண்ட் நெக்ஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைப் பண்ணி கமெண்ட் சென்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம கண்டிப்பா நம்ம நிறைய ஸ்டோரி சீரீஸ் மாதிரி நம்ம கொண்டு போய் நம்ம நிறைய ஸ்டோரிஸ்ல இருந்து நம்ம இங்கிலீஷ் கத்துக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம்.
ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ வெரி வெரி ஹாப்பி. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டோரி சீரீஸும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். வில் see you in the next video.